அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய பாவம் தீரணும் அப்படின்னா காசி ராமேஸ்வரத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதை விட 1000 மடங்கு சக்தி வாய்ந்த ஒரு கோவில் நம்ம தமிழகத்தில் இருக்குங்க. அதை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா அந்த பாவம் தீர்க்கக்கூடிய கோவிலை விட 1000 மடங்கு சக்தி வாய்ந்தது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதாவது போரில் ராவணனை கொண்டுட்டு ராமர் அயோத்திக்கு திரும்பிட்டு இருந்தாராம். அப்போது சிவபூஜை செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்காரு. காசியில் இருந்து புனித கங்கை நீர் மற்றும் மலரோட ஹனுமன் அந்த இடத்தை அடையிறதுக்கு ஒரு கொஞ்ச நேரம் தாமதம் ஆயிருக்கு. ராமர் தன்னுடைய அம்பை ஒரு பாறை மேலே எய்தினாராம். அதில் இருந்து தண்ணீர் வெளியே வந்திருக்கு. அந்த நீரை பயன்படுத்தி பூஜையை ராமர் முடிச்சிருக்காரு. ராமரால் உருவாக்கப்பட்ட ராம தீர்த்தம் சுமார் 30 அடி உயரம் கொண்ட ஒரு நீர்வீழ்ச்சியை போல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதனால கோபம் கொண்ட அனுமன் கங்கை நீர் கொண்ட பாத்திரத்தை தூக்கி எறிந்தாராம். அது ஆற்றங்கரையில் விழுந்திருக்கு அப்படின்னு இந்த நாம பார்க்கக்கூடிய கோவிலினுடைய ஒரு சுவாரஸ்யமான புராண கதை சொல்லப்பட்டிருக்கு. அதாவது ராமரே இங்கு வழிபட்டிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்ம ராமேஸ்வரம், காசி இந்த மாதிரி இடத்துக்கு போகும்போது நம்ம பாவமெல்லாம் தீரும், தீராத நோய் கூட தீரும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இந்த கோவிலுக்கு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா எப்படிப்பட்ட நோயும் தீரும், எப்படிப்பட்ட பாவமும் தீரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கோவில் பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முக்கியமாக குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை வரமும் நீண்ட ஆயுளும் கிடைக்கக்கூடிய ஒரு கோவில். திருமண தடை இருந்தால் கண்டிப்பாக இங்கு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக திருமண தடை நீங்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க. இந்த கோவில் எங்கே இருக்குது, மேலும் இதை பற்றின உள்ளுக்குள்ளே என்னென்ன தகவல்லாம் இருக்குது, இது எல்லாம் நான் தொடர்ந்து சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இந்த கோவிலுக்கு போயிருக்கீங்க அப்படின்னாலும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது, என்னால் அதை தீர்க்க முடியல, நானும் எங்கெங்கேயும் போய் ஜோதிடம் பார்த்துட்டேன், ஆனாலும் எனக்கு இது சரியான பாடு இல்லை அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறீங்களா? இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வும் சரியான பரிகார பலன்கள் சொல்லப்படும். நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஈசனை வழிபட்டோம் அப்படின்னா மன நிம்மதி கிடைக்கும். இது உடல் சம்பந்தப்பட்ட எந்த விதமான நோயாக இருந்தாலும் இங்கே தீருது. குழந்தை வரம் மற்றும் குடும்ப ஐஸ்வர்யம் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பெரும்பாலும் பிரார்த்தனை செய்யக்கூடியவங்க இதற்காகவே இங்கே முக்கியமாக வராங்க. கடன் தொல்லை தீரவும் இந்த தளத்தில் வேண்டிக்கிறாங்க. இங்கு வழிபடக்கூடிய பக்தர்கள் எல்லா விதமான குறைகளும் நிவர்த்தி ஆகி போகிறாங்க அப்படிங்கிறது முக்கியமான தகவல். முக்கியமாக குழந்தை வரம் வேண்டும் அப்படின்னு சொல்கிறவங்க தொட்டில் கட்டி வழிபாடு செய்கிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய ஒரு பெரிய புற்றுல கயிறு கட்டி வழிபாடு செய்கிறாங்க. இங்கு தலைமரமான பவளமல்லி மரத்தில் கட்டியும் திருமண தடை நீங்க வழிபாடு செய்கிறாங்க. இங்கே நாகப்புற்றை வணங்கினோம் அப்படின்னா நாகதோஷம் நிவர்த்தி ஆகுது. மலை மேலே ஏறி வழிபடும் போது மூலிகை காற்றை சுவாசிக்கிறோம். இது பக்தர்களுடைய நோயை ஒரு சில நொடிகளில் நீக்குகிறது அப்படின்னு சொன்னால் அது எவ்வளவு பெரிய ஆச்சரியங்க. அப்படிப்பட்ட கோவில் தான் நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த கோவில். சரி, இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய பழமையான ஒரு கோவிலில் இதுவும் ஒன்று. முக்கியமாக தீர்த்தமலை அப்படின்னு நாம் இந்த கோவிலை சொல்கிறோம். முக்கியமாக தீர்த்தமலை கோவில் தமிழ்நாட்டில் உடைய தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் நகரில் அமைந்திருக்கு. புகழ்பெற்ற ஒரு கோவில் அப்படின்னு சொல்லலாம். தீர்த்தகிரீஸ்வரர் அப்படின்னு இங்கே இருக்கக்கூடிய இறைவனை நம்ம வழிபாடு செய்கிறோம். மலையினுடைய செங்குத்தான சரிவில் 1 கிலோமீட்டர் தூரம் ஏறி பக்தர்கள் கோவிலை அடைகிறாங்க. இந்த கோவிலுக்கு நீங்களும் போகணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் போயிட்டு வாங்க, நிச்சயமாக நன்மையாக நடக்கும். முக்கியமாக வரலாற்று சிறப்பு மிக்க இந்த கோவில் 7ஆம் நூற்றாண்டில் சோழ பாண்டிய மன்னர்களுடைய ஆட்சி காலகட்டத்தில் கட்டப்பட்டிருக்கு. ராஜேந்திர சோழன் தீர்த்தமலை கோவிலுக்கு அடிக்கடி போனார் அப்படின்னு இந்த கோவிலினுடைய கல்வெட்டுக்கள் மூலமாக தெரியுது. இந்த கோவிலில் அக்னி தீர்த்தம், அகஸ்திய தீர்த்தம், குமார தீர்த்தம், கௌரி தீர்த்தம் அப்படின்னு 4 தீர்த்தங்கள் இருக்குது. பக்தர்கள் புனித ஹனுமான் தீர்த்தத்தை வழிபடலாம். இது பிரதான கோவிலில் இருந்து 16 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கு. அதாவது அரூரில் இருந்து ஊத்தங்கரை போகக்கூடிய வழியில் அமைந்திருக்கு.
வாயு தீர்த்தம், வருண தீர்த்தம், இந்திர தீர்த்தம், யம தீர்த்தம், வசிஷ்ட தீர்த்தம் ஆகியவை மலையை சுற்றி இருக்கக்கூடிய மற்ற புனிதமான தீர்த்தங்கள். இத்தனை தீர்த்தங்கள் இங்கே அமைந்திருக்கிறதால தான் இது தீர்த்தமலை அப்படின்னு அழைக்கிறாங்க. இந்த தீர்த்தமலை நீரில் அரிய மருத்துவ குணங்கள் இருக்கிறதா சொல்லப்படுது. பக்தர்கள் மற்றும் யாத்ரீகர்கள் பிரதான தீர்த்தமலைக்கு போகிறதுக்கு முன்பு முதல்ல ஹனுமன் தீர்த்தத்துக்கு போகிறாங்க. தீர்த்தகிரீஸ்வரனுடைய பூரண அருளை பெற வேண்டும் அப்படிங்கிறது நம்பிக்கை. முக்கியமாக இந்த கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சதுரமான இந்த கோவில் ஒரே கோபுரத்தோடு இருக்கும். முக்கியமாக கட்டிடக்கலை பாணியை பார்க்கும்போது ரொம்பவே நமக்கு அழகுபடுத்தக்கூடிய வகையில் இருக்கும். ஒரு கோட்டை சுவர் தீர்த்தமலை கோவிலை வெளிப்புற தொந்தரவுகளில் இருந்து பாதுகாக்குது. பக்தர்களுடைய இந்த நம்பிக்கை அப்படிங்கிறது இன்றைக்கும் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக ஒரு மண்டபம் கோவிலின் முன்பகுதியை ஆக்கிரமிக்குது. 12 வலுவான தூண்கள் இந்த மண்டபத்தை தாங்கி இருக்கக்கூடியதை நம்மளால் பார்க்க முடியும். 10 நாள் மாசி பிரம்மோற்சவம் இங்கு ரொம்ப சிறப்பாக நடக்கக்கூடியதாக இருக்கிறதையும் நம்மளால் பார்க்க முடியும். குறிப்பிட்டு இந்த கோவிலுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாசி மாதம் ரொம்ப சிறப்பான திருவிழாக்கள் நடக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். காலை 6 மணி முதல் 11 மணி வரை, மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை இந்த கோவில் திறந்திருக்கும். அருள்மிகு தீர்த்தகிரீஸ்வரர் திருக்கோவில் திருமலை, அதாவது தருமபுரி மாவட்டத்தில் அமைந்திருக்கு அப்படின்னு நான் மீண்டும் சொல்லிக்கிறேன். இந்த தல விநாயகர் சித்தி விநாயகர் அப்படின்னு சொல்லலாம். மலைக்கு மேலே வாயு தீர்த்தம், வருண தீர்த்தம் இருக்குது. கிழக்கில் இந்திர தீர்த்தம் இருக்குது, வடக்கில் அனுமன் தீர்த்தம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக இங்கே இருக்கக்கூடிய ஈசனை வழிபடுறவங்களுக்கு மன நிம்மதி கிடைக்குது. உடல் சம்பந்தப்பட்ட எந்த நோயாக இருந்தாலும் கண்டிப்பாக தீரும். முக்கியமாக குழந்தை வரம் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. குடும்ப ஐஸ்வர்யம் இந்த தலத்து இறைவனை வழிபடும்போது நிச்சயமாக கிடைக்கும். கடன் தொல்லை தீரவும் இந்த தலத்தில் வேண்டிக் கொள்கிறாங்க. இங்கே வந்து வழிபட்டால் பக்தர்களுடைய எல்லா குறைகளும் நிவர்த்தி ஆகும் அப்படின்னும், குழந்தை வரம் வேண்டுவோர் தொட்டில் கட்டி வழிபாடு செய்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். முக்கியமாக இங்கு நேர்த்தி கடனாக என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடி எடுத்தல், காது குத்துதல் ஆகியவற்றை பக்தர்கள் நேர்த்தி கடனாக இந்த தலத்தில் செய்கிறாங்க. இந்த தலத்தில் பக்தர்கள் செலுத்துகிறாங்க. தவிர சுவாமிக்கு தேன், நல்லெண்ணெய், துறவிய பொடி, பால், தயிர், பழச்சாறு, இளநீர், பஞ்சாமிர்தம், சந்தனம், பன்னீர், திருநீர், அரிசி மாவு, பழ வகைகள் ஆகியவற்றால் அபிஷேகமும் செய்கிறாங்க. சொர்ணாபிஷேகம் செய்கிறாங்க. தவிர உலர்ந்த தூய வஸ்திரம் சாற்றலாம். அதே போல் அம்பாளுக்கு புடவை சாத்துறாங்க. அன்னதானமும் பக்தர்கள் கொடுக்குறாங்க. முக்கியமாக இந்த தலப்பெருமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமபுரான் சிவபெருமான 2 இடங்களில் பிரதிஷ்டை செய்து சிவபூஜை செய்திருக்கிறார் அப்படிங்கிறது பெரும் சிறப்பாகவே சொல்கிறாங்க. ராமேஸ்வரம் மற்றொரு தீர்த்தங்கள் நிறைந்த ஒரு தீர்த்தமலை அப்படின்னு இந்த இடத்த சொல்கிறாங்க. முக்கியமாக இந்த கோவில் பற்றி நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் இன்னும் நிறைய இருக்குது. சுயம்பு மூர்த்தியாக இங்கு நமக்கு சிவபெருமான் காட்சி கொடுக்கிறார் அப்படின்னே சொல்லலாம். நாம் எத்தனையோ அறியாத கோவில்கள் இருந்திருக்கு. ஆனாலும் இது நம்ம அறியாத கோவில்களில் முக்கியமான கோவில். நிறைய பேர் இந்த கோவில் பற்றி தெரிந்திருக்கும், ஆனால் இன்னும் சில பேருக்கு தெரிகிறதே இல்லை. முக்கியமாக நீங்களும் இந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னா கண்டிப்பாக போயிட்டு வாங்க. நிச்சயமாக வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை தரக்கூடிய கோவில்களில் இந்த கோவிலும் ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால தான் பலரும் இன்றைக்கி இந்த கோவிலுக்கு வந்து வழிபாடு செய்துக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கும் ஏராளமான பக்தர்கள் வரக்கூடியதை நம்மளால் பார்க்க முடியும். முக்கியமாக நம்ம தமிழகத்தில் இப்படி பழமை வாய்ந்த கோவில்கள் எவ்வளவோ வரலாற்றை சொல்லக்கூடிய விஷயமாக இங்கே இருக்குது. அந்த வகையில் இந்த கோவில் ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதே போல் 18 சித்தர்களில் இங்கே வந்து முதல்ல தலையில் அறுவை சிகிச்சை செய்த தலமே இந்த தலம்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சித்தர்களால் அப்படி அறுவை சிகிச்சை செய்த தலம் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. அப்படி ஒரு தனி சிறப்பு பெற்ற ஒரு கோவிலாக இந்த கோவில் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இங்கே பார்த்தீங்கன்னா மரம், செடி, கொடி, இலைகளில் இருந்து பாறைகளில் இருந்து இறைவனால் வெளிப்படுத்தப்பட்ட அரிய தீர்த்தம் இருக்குது. அது பேர் தான் ராம தீர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. ராமனால் உருவாக்க பெற்ற இந்த தீர்த்தத்தில் ஸ்ரீராம ஜெயம் என கூறி உடல் மேலே தெளித்து கொள்வதால் நமக்கு பருகுவதாலும் கூட சகல பாவங்களும் தீரும் அப்படிங்கிறது சொல்லப்படுது.
என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் நாம் ரொம்பவே ஆச்சரியமான ஒரு தளத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நன்றி வியூவர்ஸ்.